இந்த வருஷம் தீபாவளிக்கு அதிரசமும், முறுக்கும் தாங்க செஞ்சேன். அதிரச வீடியோ ஏற்கனவே போட்டுட்டேன். முறுக்குக்கு இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே 2 கிலோ அரிசிய 1 கிலோ ரேஷன் அரிசியும், 1 கிலோ இட்லி அரிசியும் ஊற வச்சு, ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு, அதிக தண்ணி விடாம நைஸா அரைச்சு எடுத்துட்டேங்க. இந்த மாவோட பதம்னா, நீங்க அப்படியே அந்த மாவு உருட்டி பார்த்தீங்கன்னா, கையில ஒட்டாத அளவுக்கு இருக்கும் இந்த அரிசி மாவு. அந்த அளவுக்கு தண்ணி விடாம கொஞ்சம் கெட்டியா அரைச்சுக்கங்க. அதோட 1/2 கிலோ பொட்டுக்கடலைய நைஸா அரைச்சு சேர்த்துக்கிட்டு, ஓமம், எள்ளு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, அதோட 2 ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துட்டு, காரத்துக்கு தேவையான மிளகாய் தூளும் சேர்த்துட்டு, இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவுல உப்பு, காரம்லாம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா இப்படி கையாலேயே கலந்து எடுத்துக்கணுங்க. முறுக்கு மாவோட பதமே இந்த மாவு நம்ம கையில ஒட்டக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாவும் இருக்கணும். முறுக்கு அச்சுல இந்த மாவ போட்டுட்டு, நாங்க அரிதட்டுன்னு சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்வீங்கன்னு தெரியல. அதுல எண்ணெய் தடவிட்டு, இந்த மாவ பிழிஞ்சு விட்டுட்டு, நல்லா அந்த முறுக்கு இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கங்க. ஆயில் சூடானதும் இத போட்டு ஒரு 4 முறுக்கோ, 5 முறுக்கோ போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 1/2 லிட்டர் ஆயில் வச்சிருக்கேன். அதில 5 முறுக்கு பிடிக்குது. 5 முறுக்கு போட்டுட்டு, இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம்னா போதும். முறுக்கு வேகுற டைமே வந்து அந்த பபிள்ஸ் அடங்குறது தாங்க. பபிள்ஸ் அடங்கிருச்சுனாலே இந்த முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இத எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிஸ்பியான முறுக்கு ரெடி.